மனம் முழுக்க கோபமும் ஆத்திரமுமாக இருந்த மதியை மலர் சமாதானப்படுத்தி ஒரு ஓரத்திற்கு அழைத்துச் செல்கிறாள். எப்படி அக்கா இவ்வளவு அதிகாரமாகவும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளுடனும் பேசுகிறார்கள்? என் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு ஒரு பக்கம், கட்டாய திருமணத்தால் ஏற்பட்ட கோபம் ஒரு பக்கம் என மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று மதி தன் குமுறல்களைக் கொட்டுகிறாள். அதற்கு மலர், இங்கே பாரு மதி, இந்த வீட்டில எல்லாமே எழுதப்படாத சட்டங்கள்தான். நானும் என் கணவரும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ்கிறோம். என் கணவர் நல்லவர் என்றாலும் தங்கராஜை எதிர்த்து பேசும் தைரியம் அவருக்கு இல்லை. ஆனால் சுரேஷ் அப்படி கிடையாது. அவன் இந்த வீட்டு செல்லப்பிள்ளை, தங்கராஜுக்கும் பிடித்த மச்சான். அதனால் நீ சுரேஷை உன் வழிக்கு கொண்டு வந்தால் மட்டுமே உன் விருப்பப்படி எதையும் செய்ய முடியும் என்று ஒரு யதார்த்தமான யோசனையைச் சொல்கிறாள். முதலில் மதி இதை ஏற்க மறுக்கிறாள். எனக்கு இந்த திருமணத்திலேயே விருப்பமில்லை அக்கா, எல்லாவற்றிற்கும் அந்த தங்கராஜ் தானே காரணம். ஆண்களுக்கு அடிபணிந்து போவது எனக்கு பிடிக்காது என்று ஆவேசப்படுகிறாள். ஆனால் மலர் விடாமல், தங்கராஜ் சொல்லுவதுதான் இந்த வீட்டில நடக்கும். சுரேஷ் கெட்டுப்போவதற்கே அவன்தான் காரணம். அவனுடைய அதிகாரத்துக்கு சுரேஷின் போலீஸ் வேலை ஒரு கருவியாக இருக்கிறது. இப்போது உனக்கு உன் அப்பாவை பார்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கு சுரேஷின் உதவி தேவை. உன்னிடம் ஒரு ஆயுதம் இருக்கிறது. நீ அவன் மேல் கொடுத்த புகாரை வாபஸ் பெறுவதாக கூறி பதிலுக்கு உனக்கு தேவையானதை சாதித்துக்கொள் என்று வழிகாட்டுகிறாள். மலரின் பேச்சிலிருந்த உண்மையை உணர்ந்த மதி தன் அடுத்த கட்ட நகர்வை பற்றி தீவிரமாக யோசிக்கிறாள். அப்பொழுது அங்கே வரும் சுரேஷ் தன் அதிகாரத் தோரணையில், உன்னை பிடிக்காமல் கல்யாணம் செய்து கொண்டதே அந்த புகாரை வாபஸ் வாங்கத்தான், மரியாதையாக அதைச் செய்திடு என்கிறான். மதி அவனை அலட்சியமாக பார்த்துச் சிரிக்கிறாள். அன்று ஸ்டேஷனில் நான் புகார் கொடுத்த போது, உங்கள் இஷ்டப்படிதான் நடப்பேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? இப்போது அதிகாரம் என் கையில். எனக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போதுதான் புகாரை வாபஸ் பெறுவேன். நாளை எனக்கு பிஎஸ்டி தேர்வு இருக்கிறது. எங்க அப்பாவை பார்க்க போக வேண்டும். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. குறுக்கே வராதீர்கள் என்று அதிரடியாக பேசுகிறாள். சுரேஷ் மிரட்ட முயன்றபோது, இனி நான் உங்கள் மனைவி. ஒரு மனைவியாக உங்கள் மேல் புகார் கொடுத்தால் உங்கள் வேலைக்கே ஆபத்தாகிவிடும். உங்கள் மச்சான் தங்கராஜுக்காக ஆடியது போதும், என்னை அடக்க நினைக்காதீர்கள் என்று எச்சரிக்கிறாள். அவளது அழகையும் திமிரையும் சுரேஷ் சுட்டிக்காட்டும்போது, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்குமாள் நான் இல்லை என்று முகத்தில் அடித்தாற்போல் கூறிவிட்டு நகர்கிறாள். மறுநாள் காலையில் எதற்கும் அஞ்சாமல், யாரிடமும் அனுமதி கேட்காமல் மதி கல்லூரிக்கு கிளம்புகிறாள். ராஜலட்சுமி தடுக்க முயன்ற போதும் சுரேஷால் ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக நிற்கிறான். எல்லோருக்கும் சரியான பாடம் புகட்டுவேன் என்ற உறுதியுடன் மதி தன் அப்பாவை பார்க்கவும் தேர்வை எழுதவும் தைரியமாக புறப்படுகிறாள். மதியின் இந்த அதிரடி மாற்றத்தை பற்றி மேலும் விவரிக்க பார்ப்போம். அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மதியின் மனது முழுவதும் அவரைப் பற்றிய கவலையிலேயே இருந்தது. கல்யாண கோலத்திலேயே நேராக மருத்துவமனைக்குச் செல்கிறாள். அங்கே தன் அப்பாவை பார்த்ததும் அவளுக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு வருகிறது. மதியை பார்த்ததும் அவர் கண்கள் கலங்குகின்றன. உன்னை கட்டாயப்படுத்தி இந்த நிலைக்கு தள்ளிவிட்டேனேமா என்று அவர் வருத்தப்பட மதி அவரை தேற்றுகிறாள். அப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் எப்பவும் தைரியமான பொண்ணுதான். எதையும் என்னால சமாளிக்க முடியும். நீங்க சீக்கிரம் குணமாவதுதான் எனக்கு முக்கியம் என்று அவருக்கு தைரியம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக தனது பிஎச்டி தேர்வினை எழுதச் செல்கிறாள். தேர்வு முடிந்து மாலை வீட்டிற்கு வரும்போது மதியின் முகம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இனி யாரிடமும் அடங்கிப் போகப் போவதில்லை என்ற உறுதி அவள் கண்களில் தெரிகிறது. அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் ராஜலட்சுமியும் மற்றவர்களும் அவளை முறைத்துப் பார்க்கிறார்கள். தங்கராஜ் அங்கே சோபாவில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கிறார். மதியை கண்டதும், ஏம்மா, இந்த வீட்டு மருமகன்னா ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா? கேட்டா காலேஜ் எக்ஸாம்னு போற, சுரேஷ் சொன்ன பேச்ச கூட கேட்காம இப்படி துள்ளுறது சரியில்லை என்று அதிகாரத் தொனியில் பேசுகிறார். மதி அவரை நேருக்கு நேராக பார்த்து ஒரு புன்னகை பூக்கிறாள். தங்கராஜ் சார், இந்த வீட்டுல நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா அது உங்க குடும்பத்துக்குள்ள மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. என் படிப்பும் எங்க அப்பாவும் எனக்கு முக்கியம். அதை யாரும் தடுக்க முடியாது என்று அழுத்தமாகச் சொல்கிறாள். தங்கராஜ் ஆத்திரத்தில் எழ சுரேஷ் குறுக்கே வந்து மதியை உள்ளே அழைத்துச் செல்ல முயல்கிறான். ஆனால் மதி நகருவதாக இல்லை. சுரேஷ் சார், நீங்க கொடுத்த புகாரை பத்தி காலையில பேசணும்ல, அது இன்னும் என் கைவசம்தான் இருக்கு. உங்க மச்சான் இங்கே சத்தம் போடுறத நிறுத்தினாதான் எனக்கும் அந்த புகாரை வாபஸ் வாங்கணும்ன்ற எண்ணம் வரும். இல்லனா எஸ்ஐ வேலையை விட்டுட்டு நீங்களும் உங்க மச்சான் கூடவே சேர்ந்து பிசினஸ் பண்ண வேண்டியதுதான் என்று பிட்டு வைக்கிறாள். சுரேஷுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் மச்சான், இன்னொரு பக்கம் தனது வேலை. அவன் தங்கராஜை பார்த்து, மாமா விடுங்க, அவ இப்பதானே வந்திருக்கா, நான் பேசி பார்த்துக்கிறேன் என்று சொல்லி மதியை சமாதானப்படுத்த முயல்கிறான்.
மலர் இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள். மதியின் இந்த தைரியம் அவளுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கையை தருகிறது. இத்தனை காலம் மௌனமாக இருந்த இந்த வீட்டில் இப்போதுதான் ஒரு சரியான ஆள் வந்திருக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறாள். மதி தன் அறைக்குச் சென்று அமர்கிறாள். ஆனால் அவள் மனம் சும்மா இருக்கவில்லை. தங்கராஜ் பண்ற அநியாயங்களுக்கு சுரேஷ் ஒரு கருவியா இருக்கான். முதல்ல அந்த தொடர்பை உடைக்கணும். சுரேஷை தன் வழிக்கு கொண்டு வந்தாலே இந்த வீட்டின் பாதி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்று கணக்கு போடுகிறாள். அப்போது அறைக்குள் நுழையும் சுரேஷ், ஏய் மதி, உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சு. எங்க மாமா முன்னாடியே இப்படி பேசுவியா என்று கத்த மதி அமைதியா சொல்கிறாள். சார், அந்த அதிகாரத்தை எல்லாம் ஸ்டேஷனோட வச்சுக்கோங்க. இது வீடு. இங்கே நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி. உங்களுக்கு வேலை வேணும்னா நான் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும். நாளைக்கு நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்க தான் என்னை கூட்டிட்டு போகணும். இது ஆர்டர் இல்ல, ரெக்வெஸ்ட். ஆனா இது நடந்தாத்தான் உங்க வேலைக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு தூங்கத் தயாராகிறாள். சுரேஷ் அப்படியே திகைத்து நிற்கிறான். மதியின் ஆட்டம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்பது அவனுக்கு மெல்லப் புரியத் தொடங்குகிறது. மதியின் அடுத்த கட்டத் திட்டம் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். மதியின் இந்த அதிரடி மாற்றமும் அவள் சுரேஷை கையாளும் விதமும் அந்த வீட்டின் நிசப்தத்தை உடைக்கிறது. அடுத்த நாள் அதிகாலையிலேயே மதி தயாராகிவிடுகிறாள். வழக்கம்போல ராஜலட்சுமி சமையலறையிலிருந்து சத்தம் போடுகிறார். என்னடா சுரேஷ், விடிஞ்சா இந்த வீட்டு பொம்பளைங்க வாசல்ல கோலம் போட்டு விளக்கேத்தி சமையல் வேலையை பார்ப்பாங்க. ஆனா இவ என்னவோ டவுனுக்கு போற டூரிஸ்ட் மாதிரி கிளம்பி நிக்கிறா என்று நக்கலாக கேட்கிறார். சுரேஷ் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறான். அவனுக்கு ஒரு பக்கம் மதியின் மேல் கோபம் இருந்தாலும் தன் வேலை பறிபோய்விடுமோ என்ற பயம் ஆட்டி படைக்கிறது. மதி மெதுவாக சமையலறை பக்கம் வந்து, அத்தை, நான் படிச்சவ, எனக்குன்னு ஒரு கரியர் இருக்கு. நான் இங்கே சமைக்கவோ துணி துவைக்கவோ வரல. இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா என் கடமைகளைச் செய்வேன். ஆனா அதுக்காக என் லட்சியத்தை விட்டு தரமாட்டேன் என்று கராராகச் சொல்லிவிட்டு சுரேஷை பார்க்கிறாள். என்ன சார், கிளம்பலாமா? இல்ல உங்க மச்சான் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் வரீங்களா என்று கேலியாக கேட்கிறாள். சுரேஷ் வேறு வழியின்றி வண்டியை எடுக்கிறான். இருவரும் மருத்துவமனைக்குச் செல்கிறார்கள். வழியில் சுரேஷ் பேச முயல்கிறான். மதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க மாமா தங்கராஜை எதிர்த்து இந்த ஊர்ல யாரும் நின்னது இல்லை. அவரோட கோபத்துக்கு நீ ஆளாகாதே என்று எச்சரிக்கிறான். அதுக்கு மதி, தங்கராஜ் சார் ஒரு சாதாரண மனுஷன்தான் சுரேஷ். அவருக்கு நீங்க கொடுத்திருக்கிற போலீஸ் பவர் தான் அவரை பெரிய ஆளா காட்டுது. நீங்க நேர்மையா இருந்தா அவர் வெறும் பூஜ்யம்தான். முதல்ல நீங்க சட்டத்துக்கு பயப்படுங்க, அப்புறம் உங்க மச்சானுக்கு பயப்படலாம் என்று அவனுக்கு புத்திமதி சொல்கிறாள். மருத்துவமனையில் தன் அப்பாவை பார்த்துவிட்டு திரும்பும்போது மதியின் போனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அது கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து. சுரேஷ் பதற்றமாகிறான். யார் அது? கம்ப்ளைண்ட் பத்தியா என்று கேட்கிறான். மதி போனை பேசிவிட்டு, ஆமாம், என்கிட்ட ஒரு விளக்கம் கேக்குறாங்க. நான் நினைச்சா இப்போவே ஒரு மெயில் அனுப்பி உங்க வேலையை காலி பண்ண முடியும். ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்னா நீங்க ஒரு நல்ல அதிகாரியா மாறுவீங்கன்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு என்கிறாள். வீட்டிற்கு திரும்பியதும் அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கிறது. தங்கராஜ் தன் ஆட்களுடன் திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். மதியையும் சுரேஷையும் பார்த்ததும், ஏய் சுரேஷ், என்னடா பொண்டாட்டி பின்னாடியே சுத்துற? அவ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கச் சொன்னது என்னாச்சு என்று அதட்டுகிறார். மதி குறுக்கிட்டு, தங்கராஜ் சார், அந்த புகாரை நான் வாபஸ் வாங்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன். இனிமே சுரேஷ் பண்ற எந்த போலீஸ் வேலையிலையும் நீங்க தலையிடக்கூடாது. அவர் சட்டப்படிதான் நடக்கணும். சட்டம் தப்புன்னு சொல்ற எந்த வேலையையும் அவர் உங்களுக்காக செய்ய மாட்டார். இதுக்கு நீங்க சம்மதிச்சாதான் நான் யோசிப்பேன் என்று குண்டை தூக்கி போடுகிறாள்.